Hey guys, இது மிஸ்டர் ரோ யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லேப்டாப்ஸ்லேயே ஒர்க் பண்ணி பழகி கடைசியில் வந்து பிசி வாங்கியிருக்கோம். நம்ம யூடியூப் சேனலுக்காகவும் சரி, என்னோட ட்ரேடிங் சேனலுக்காகவும் சரி, ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவும் பேசிக்கலி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு லேப்டாப் அதை வச்சு தான் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இது வரைக்கும் 2 லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 2 லேப்டாப் செகண்ட்ஸில் வாங்கின லேப்டாப்போட பிசி பில் பண்ணுறதே எனக்கு ரேட் கம்மியாக தான் இருந்தது. அந்த ரேட் எவ்வளோ ஆச்சுன்றதை நான் கடைசியில் வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் அந்த பிசி. இது வந்து அந்த ஆன்டெக்கோட ஒரு பிசி கேஸ். அந்த கேஸில் தான் நம்ம பிசி பில் பண்ணியிருக்கோம். இதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் என்ன நான் சொல்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMD Ryzen 5th ஜென்ரேஷன் 5600G. அதுதான் நம்மளோட மெயின் ப்ராசஸர். G-Skill ஒரு 8GB RAM யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டோரேஜ் வந்து க்ரூஷியலோட 1TB SSD யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது PSU யூனிட் வந்து Aura GP550 அப்படின்ற PSU யூஸ் பண்ணியிருக்கோம். கிகாபைட்ல இருந்து மதர் போர்டு கிகாபைட் B450M DS3H Wi-Fi இதுதான் மதர் போர்டு. பில் பண்ணும்போது என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி வந்து வீடியோ எடிட் பண்றதுக்கு, நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பண்றதுக்கு மே ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணுவோம், வீடியோ எடிட் பண்ணுவோம், நிறைய ஸ்ட்ரீமிங் பண்ணுவோம், நம்ம OBS சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம், ஸோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் எது கம்பேட்டபிளா இருக்கும். இப்போ கேமும் ஆடலாம், மியூசிக் ப்ரொடக்ஷனும் இதில் நம்ம பண்றோம். இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். பேசிக்கலி சின்ன வயசுல இருந்து CPU பார்ப்போம், PC எதுன்னு தெரியும், உள்ள இருக்கு, இதுதான் இருக்கு. ஸோ நீங்கள் இதில் என்னென்ன வாங்கி மிக்ஸ் பண்ணி வேணால் போட்டுக்கலாம், என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணால் RAM ஏற்றிக்கலாம், எவ்வளோ வேணால் மெமரி ஏற்றிக்கலாம். ஸோ இது கஸ்டமைசபிள் பிசி வந்து நம்மளுக்கு எப்பவுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு. ஏன்னா நம்ம தேவையான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு நம்ம பாடி போட்டுக்கலாம். கரெக்ட். நான் வந்து கோடம்பாக்கத்தில் இந்த சென்னை கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கடையில் தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் பேசியிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி என்னென்ன பர்பஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்ஸில் அவங்க இதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு லிட்ரலி என்ன வேணுன்ற லாங்குவேஜ்ல நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து டெக்னிக்கல் லாங்குவேஜ்ல அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த பிசியை. ஸோ இப்படிதான் எனக்கு கொஞ்சம் கம்பேரபிளா ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சு. ஆல்ரெடி நம்ம நிறைய பொருள் அங்கே வாங்கியிருக்கோம். அண்ட் நேற்று வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அமைச்சேன், ப்ரோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்ஸ்க்கு ஒரு பிசி வேணும் அப்படின்னா 2 ஹவர்ஸ்ல ரெடி பண்ணிட்டாங்க. 2 ஹவர்ஸ்ல அப்படியே போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு, காசு கொடுத்து, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நேற்றே ஆர்டர் பண்ணது, நேற்றே அசெம்பிள் பண்ணி நேற்றே கிடைச்சிருச்சு எனக்கு இந்த பிசி. ஸோ அவ்வளோ ஈஸியா இருந்தது. ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா வேலை முடியணும்னா அதுதான். இப்போ நீங்க லிட்ரலி நீங்க பிசி அசெம்பிள் பண்ண காஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ப்ராடக்ட்டும் நீங்க தனியா அமேசான்ல வாங்கினீங்கன்னா கூட அதோட கம்மியா தான் அவங்க பில்ட் பண்ணியே உங்களுக்கு பிசி தராங்க. அந்த அளவுக்கு ஒரு அஃபோர்டபுளா இருந்தது சென்னை கம்ப்யூட்டர்ஸ்ல. நீங்களும் ட்ரை பண்றீங்க அப்படின்னா, பிசி பில் பண்ணணும் அப்படின்னா சென்னை கம்ப்யூட்டர்ஸ்ல பண்ணுங்க. ஸோ டோட்டலாக எனக்கு இந்த பிசி மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 33,850 rupees ஆச்சு, இன்க்ளூடிங் GST. இது வந்து என்னோட பிசி மட்டும். அண்ட் அதுக்கு மேல நான் வந்து இந்த லாஜிடெக்கோட கேமரா ஒன்று வாங்கினேன். அண்ட் ஒரு USB ஹப் ஒன்று வாங்கணும், பேட்டரி ஒன்று லேப்டாப்புக்கு வாங்கணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஸ்பிளிட் பண்ணி என்னென்ன எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்லாம் வாங்கி ஒரு 35,000-36,000 அங்கே ஸ்பெண்ட் பண்ணேன். யூடியூபராக இருந்தாலும் சரி, ப்ளஸ் நான் வந்து எடிட்டராக இருந்தாலும் சரி, மியூசிக் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஒரு 30,000லயே அழகான ஒரு பிசி பில் பண்ண முடிஞ்சது. மானிட்டரும் நான் அங்கே தான் வாங்கியிருந்தேன் 25,000க்கு. இது வந்து LG-யோட 34" அல்ட்ரா வைட் மானிட்டர். இது 25,000 அண்ட் அது ஒரு 30,000 வச்சுக்கோங்க. 55,000 to 57,000ல என்னோட ஹோல் ஒர்க் செட்டப்பே முடிஞ்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் வேணா நம்மளுக்கு ஈஸியாக வரும், என்ன வேணா பண்ணலாம். நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலான கை கிடையாது இந்த கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் நான் இது பிசி பில் பண்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி பேசினோடனே அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைச்சது. அண்ட் எனக்கு இந்த பிசி ஈஸியாக பில் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி என்னோட பர்சனல் அப்டேட்ஸ் இந்த ஸ்டுடியோக்கோ இந்த ஆஃபீஸ்க்கோ இது மாதிரி இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் பற்றி நான் நிறைய போடுவேன். நான் என்னென்ன வாங்குறோனோ லைட்ஸ்ல இருந்து எல்லாமே. ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை. அண்ட் இது நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. பிசி வாங்கணும்னு யாராவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்களே போயிட்டு சென்னை கம்ப்யூட்டர்ஸ் விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பிசி ஆர்டர் பண்ணிக்கலாம்.